நான் ஒரு எழுத்தாளர். அதே நேரத்தில் நான் கோப்பாய டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜில் அதிபராக இருந்தேன். உங்களோட பெயர்? என் பெயர் மலர் சின்னையா. நான் கல்வி பகுதியோட நீண்ட நாள் தொடர்பு கொண்டவள். கற்பித்தலிலே ஒரு 35 வருஷ அனுபவங்களை கொண்டவன் நான். இந்த சின்ன பிள்ளைகள் துஷ்பிரயோகம் செய்வதை அறிந்து நான் மனம் விரும்பி எத்தனையோ கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். தற்போது 2003 ஒரு நூல், நான் தம்பிக்கலாம் என்ற ஒரு நூலை எழுதினேன். எப்படி அந்த நூல் உட்பொருள் என்னவென்றால், ஒருவன் ஒரு சின்ன பிள்ளையை எத்தகைய தூண்டல்களின் மூலம் அந்த பிள்ளையை பாலியல் ஈர்ப்புக்கு உட்படுத்துகிறான் என்பதை இனங்கண்டு அந்த பிள்ளைகள் தன்னைத்தான் காப்பாற்றுகின்ற ஒரு நூலைத்தான் நான் எழுதினேன். அதை பிள்ளைகளுக்கு, அதாவது பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களுடைய எதிர்காலத்தை மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக நடத்துறதுக்காக வேண்டி அந்த நூலை எழுதி வெளியிட்டேன். அந்த வெளியீடு செய்ய வந்தவர்களிலே முதல் ஆய்வு செய்த வந்தவர் யாழ் பல்கலைக்கழக முதுநிலை விரிவுரையாளர் மாவண்ண சின்னத்தம்பி அவர்கள். அவர் அந்த நூலுக்கு ஆய்வுரை செய்கின்ற போது, இப்படிப்பட்ட நூல் இதுவரையும் நான் பார்க்கவில்லை. இந்த ஒரு நாள், இந்த ஒரு புத்தகம் இந்த எதிர்கால சந்ததிக்கு மிக மிக அவசியம். ஒவ்வொரு வீட்டிலும் இந்த புத்தகம் மேசையில் வீற்றிருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த இளம் சந்ததிகளை பாலியல் துஷ்பிரயோகத்திலே இருந்து மீட்க முடியும். ஆகவே இந்த நூல் சகல பாடசாலைகளுக்கு அனுப்பி அத்தனை சமூகமும் பாடசாலை பிள்ளைகளூடாக விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பெருமதி மிக்க நூல். இதுக்கு நான் 100க்கு 100% நான் வெகுமதி அளிக்கின்றேன் என்று சொல்லியும், இந்த நூலை யாழ் கல்வி வலயத்தினர் இந்த இடமும் எங்களுடைய பிரதமர் கருணி அம்மா அவர்களிடமும் இதை ஒரு பாடசாலை நூலாக்கி மாணவர்களுக்கு, தொடர்ந்து வரும் மாணவர்களுக்கு இதை கையளிங்கள் என்று கேட்டு கடிதங்கள் எழுதினேன். ஆனால் எங்களுடைய கல்வி சமூகம், கல்வி பணிப்பாளர்கள், வடக்கு மாகாண கல்வி அதிகாரிகள், எங்களோட பிரதமர் முதல் கொண்டே இந்த என்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கு பிறகு பார்லிமெண்ட்டுக்கு கூடிய துஷ்பிரயோகங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகள் அசிங்கப்படுகின்றன, சாகிறார்கள். இதுக்கெல்லாம் இந்த கல்வி சமூகம் பொறுப்பு கூற வேண்டும். அரசு கடமையில் இருக்கிறவர்களும் அதுக்கு பொறுப்பு கூற வேண்டும். இனியாவது இத்தகைய துஷ்பிரயோகங்கள் நடக்காதபடி காப்பாற்ற வேண்டியது கல்வி உலகத்துக்கும் சமூகத்திற்கும் நான் அழைப்பு விட்டு இதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று என்னை இப்போது பேட்டி எடுக்கிற மூலமாக அரசுக்கும் சமூகத்துக்கும் வேண்டுகோள் விடுக்கின்றேன். நன்றி. உங்களோட இந்த புத்தகம் வெளியிடப்படுவதற்கு முன்னதாக அந்த மண்டபம் முடக்கப்பட்டது, அங்கே வாரவங்கள் தடுக்கப்பட்டாங்க என்ற விடயங்கள் சொன்னீங்க. இதுக்கெல்லாம் பின்புலத்திலிருந்து செய்யப்பட்டது யார் மூலமாக இந்த தடுப்புகள் தடுக்கப்பட்டது? அது சொல்லப்படல. இந்த நான் நூல் வெளியீடு செய்கிற அன்றைய தினம் இரவு அந்த பேராசிரியர் மட்டத்தில் கூடி இந்த நூலை வெளியிட போக வேண்டாம் என்று என்னை ஆய்வுரை செய்ய வந்த பேராசிரியர் மாவண்ண சின்னத்தம்பியை பெரிய பல்கலைக்கழக பெரிய விரிவுரையாளர்கள் கூடி தடுத்தனர். அவர் 1 மணித்தியாலம் அவர்களுடைய அதாவது வியாக்கியானம் பண்ணி ஒரு எழுத்தாளனை நான் கௌரவிக்க வேண்டியது உண்டு, மிகவும் முக்கியம். அதோடு அவர் ஒரு சிறந்த தற்காலத்துக்கு ஏற்ற நூலாகவே இது அமைவதனால் இதை நான் போகாமல் விட மாட்டேன், நீ தடுக்கிறதுக்கு காரணத்தை சொல்லுன்னு கேட்டும் அவர் அதை மலிக்குத்தான் எனக்கு சொன்னார். அவர் இப்படிப்பட்ட பேராசிரியர்களே ஒரு ஆய்வாளரை தடுக்கின்ற சமூகம் எங்கள் சமூகத்தில் இருப்பதை இட்டு நான் மிக மிக வேதனைப்படுகின்றேன். இன்றும் அந்த துன்பத்துக்கு உட்பட்ட பிள்ளைகள் வீட்டிலும் இருக்கிறார்கள், அயலும் இருக்கிறார்கள். யாருக்கு சொல்லி அழலாம்? நாங்கள் சிந்தித்தபடியால் இந்த புத்தகத்தை எழுதி நடைமுறைப்படுத்துங்கள் என்று கேட்டும் எனக்கு ஏனைய கல்வி சமூகமும்
எனக்கு ஆதரவு இல்லாதபடியால் நான் அதை நிற்கதியற்றவள் ஆக நான் இருக்கின்றேன். ஆகவே இந்த சுர சார்ந்தவர்களோ அரசோ இந்த நூலை நடைமுறைப்படுத்தக்கூடிய வழிவகைகளை வச்சு ஒரு அரச அங்கீகாரத்தோட அரச புத்தகத்தில் ஒரு இணையாக இதை கையாண்டால் ஆம்புள்ள பிள்ளைகளும் பொம்புள்ள பிள்ளைகளும் இன்று சிறுவர் நாளை இளந்தாரி நாளைக்கு இளம் பிள்ளைகள் முதுமை. ஏண்டா இந்த பாலியல் என்பது இளமையோ முதுமையோ எல்லாத்தையும் கடந்து ஒரு சன்னதம் ஆடுவது போல் இருப்பதனால் இதை எல்லோருமே கரிசனை கொண்டு இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். தற்போது மிஸ் மலர் சின்னத்தம்பி சின்னையா அவர்களால் எடுத்து நீண்டகால எழுத்தாளராக இருந்து ஒரு சிறு துண்டு பிரசுரத்தை புத்தகமாக வடிவிலே வெளியிட்டிருக்கிறார். நம்முடைய தமிழ் சமுதாயத்தை விசேஷமாக தமிழ் பெண்களை எதிர்காலத்தில் எதிர்நோக்கின்ற பாரிய பிரச்சனையிலிருந்து மீட்கிறதுக்காக அவர் இந்த முயற்சியை எடுத்து செய்த போதும் அதை புத்திசாலிகளாக இருந்த விரிவுரையாளர்களோ அதுக்குரியாக்கள் தடுத்து அதை வெளியிடாமல் செய்தது எங்கள் தமிழ் சமூகத்துக்கு செய்கிற பெரிய துரோகமாக நான் நினைக்கின்றேன். அதை விரைவிலே சம்பந்தமானவர்கள் தலையிட்டு அந்த புத்தகத்தை பாட புத்தகமாக பிறக்கின்ற ஒவ்வொரு பெண் குழந்தைகளிலும் ஆண் குழந்தைகளுடைய கையிலே இருக்கக்கூடியதாக செய்தால் மிக மிக அருமையாக நாங்கள் தமிழினத்துக்கு செய்கிற பெரிய சேவையாக இருக்கும் என்பதை இன்னும் இந்த விடயத்தை அதிக சிரத்தையோடு கவனமாக தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் இயலாத வயதிலும் செய்து முடித்த மலர் சின்னையா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தமிழ் சமூகம் சார்பாக சமர்ப்பித்து நிற்கிறேன். இது செயலில் நடத்தப்பட எல்லோருடைய ஒத்துழைப்பையும் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் வினயமாக கேட்டு நிற்கிறேன். சிங்கள பிள்ளைகளுக்கு